படுத்துட்டு போனாலும் சரி, நிமிர்ந்து உட்காந்து போனாலும் சரி, ஏரோடைனமிக் பாடி காற்றை சும்மா பேய் மாதிரி கிழிச்சிட்டு போவான். தெரியுதா பவரு? அதான்டா BS3. இப்படிலாம் ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னே நிறைய பேர் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் அப்பப்போ ஞாபகப்படுத்தணும் போல். என்னதான் இருந்தாலும் டாப் எண்ட் வேறு, மிட் ரேஞ்ச் வேறுல்ல. ஸோ அது பிடிச்சாதான் ஓகே. எல்லாருமே எப்பயுமே டாப் எண்ட்லேயே ஓட்ட முடியாதுல்ல. நம்ம ஊரில் எங்கே ரோடு இருக்குது சொல்லுங்கள்? 100 தாண்டினாலே குறுக்க எவனா வந்துடுவான். அந்த 100க்குள்ளே பவராக இருக்கணும்ல. இப்போது சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ ஒரு லாரி 2 லாரி போகுது, ஓகேவா? இந்த லாரி போயிட்டு இருக்குங்கும் போது நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது 2 கீரை டவுன் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ 200 cc பவர் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு சும்மா நார்மலாக ஒரு 100 cc பவர் டிஃப்ரென்ஸ். நான் 150 நான் மீன் பண்ணலை. ஸோ அப்படிங்கும்போது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ 200 cc சடனாக பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிடும். ஸோ கீரை டவுன் பண்ணி ஏற்றுறோம்னா நல்ல பவர் இருக்கும், டப்புன்னு முந்திட்டு போயிடலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு 100 cc வண்டி வந்து ரொம்ப லேகாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான். ஸோ டாப் எண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு எப்பயுமே டாப் எண்டே நம்ம போகிறது கிடையாதுல்ல.